இன்று ஒரே நாளில் தங்கம் ஒரு பவுனுக்கு ரூ. 3000 அப்படிங்கிற அளவுக்கு விலை குறைஞ்சிருக்கு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். பொதுவாக தங்கத்தோட விலை எப்போ ஏறும், எப்போ இறங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் ஒரு அசாதாரணமான சூழ்நிலைகள் இருக்கும்போது தங்கத்தோட விலை ஏறும். ஒரு போர் சூழல் அந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் தங்கத்தோட விலை ஏறும். இப்போதைக்கு ஒரு உண்மையான போர் இல்லைனாலும் இந்த வர்த்தக போர் அது ஒரு பெரிய போருக்கு இணையான ஒரு விஷயம்தான். ஸோ அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வர்த்தக போர் நடந்துக்கின்னு இருக்கு. ஸோ அதனால தான் அந்த காரணத்தினாலையும் தங்கத்தோட விலை ஓரளவுக்கு அதிகமாக ஏறிடுச்சு. இப்போது நாளைக்கு பிரசிடெண்ட் ட்ரம்ப்பும் சைனீஸ் பிரசிடெண்ட்டும் பேச போகிறாங்க. இதில் ஒரு சுமூகமான உறவு எட்டப்படும். சைனா மேலே ஏற்கனவே நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 100% கூடுதலான வரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மீட்டிங்கில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்தால் அந்த போர், அதாவது வர்த்தக போர் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 50% மக்கள் தொகை இந்தியாவிலையும் சைனாலையும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்தியா, சைனா 2 நாடுமே மிக முக்கியமான நாடுகள். ஸோ இந்தியாவுக்கு எதிரான வரி விதிப்பு, அமெரிக்கா இப்போதைக்கு இந்தியாவுக்கு எதிராக 25% டேரிஃபும், கூடுதலாக ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதனால் கூடுதலாக ஒரு 25% என சேர்த்து கிட்டத்தட்ட 50% இப்போது வரிகள் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க இப்போன்னா, ஒரு இந்திய அரசாங்கம் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக குறைத்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. ஸோ அதனால் கூடிய விரைவில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கூட ஒரு சுமூகமான ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இந்தியாவுக்கு எதிரான வரிகள் கிட்டத்தட்ட 50%லேருந்து கிட்டத்தட்ட 15-16% அப்படிங்கிற அளவுக்கு குறையதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சில பத்திரிகை செய்திகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி உலகம் திரும்புது. ஸோ பொதுவாக ஒரு அமைதியான சூழ்நிலையை நோக்கி உலகம் திரும்பும்போது தங்கத்தோட விலை குறையும். ஸோ அடுத்த கேள்வி, தங்கம் எந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% மேலே குறைஞ்சிருக்கு. ஸோ இதுவே நல்ல ஒரு குறைவு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு கிராம் 10,000 ரூபா வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே பெருசாக இறங்காது. ஏன்னா இந்த ட்ரம்ப் இப்போதைக்கு ஒரு சமாதானமாக போனாலும் அவர் திடீர்னு ஏதாவது ஒரு புதிய முடிவுகள் எடுப்பார். அதனால் அசாதாரண சூழ்நிலைகள் திரும்ப வரலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ தங்கம் இந்த ஒரு வீழ்ச்சியை பயன்படுத்தி நீங்கள் நீண்டகால முதலீட்டுக்காக வாங்கிறதுனா வாங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் மொத்த பணத்தையும் போட்டு இப்போ வாங்காதீங்க. ஏதோ கொஞ்சம் ஒரு 10 அல்லது 20% இப்போ வாங்குங்க. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதுனால் திரும்ப இன்னொரு 20% அந்த மாதிரி ஒரு எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி ஒரு அடுத்த சில மாதங்களில் நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் வாங்கலாம். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நன்றி.